அனைத்து கணேசின் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். எதிர்வரும் சில தினங்களில் இலங்கைக்கு வரும் பிரித்தானிய செயலாளர் வரவுள்ள நிலையில் அவர் பல்வேறு தரப்பினர்களையும் சந்திக்க உள்ள நிலையில் தமிழ் அரசியல்வாதிகளையும், அதாவது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போன்றோரையும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருப்பதாக இங்கு சுட்டி காட்டப்படுகிறது. எனவே பல்வேறு தரப்பினரை சந்திக்கின்ற பிரித்தானிய செயலாளர் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் சந்திக்கின்ற நிலையில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கனதியான செயற்பாடுகளை செயற்படுத்த வேண்டும் என்பது பலருடைய எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றது. நாட்டினுடைய பொறியோடி இருக்கின்ற பல்வேறு பிரச்சினைகளை அவர்கள் பிரித்தானிய செயலாளர்களுக்கு தெரிவிப்பதன் மூலம் இலங்கையினுடைய அரசியல் செயற்பாடுகள் சம்பந்தமாக சர்வதேச நாடுகளுக்கு, சர்வதேச உலகுக்கு அம்பலப்படுத்துகின்ற ஒரு செயற்பாட்டை அவர்கள் கனதியாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பது தமிழ் உணர்வாளர்களுடைய ஒரு கருத்தாக காணப்படுகின்றது. இதை இவர்கள் செய்வார்களா என்பது பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இந்த செயற்பாடுகளோட நாடாளுமன்ற உறுப்பினர்களே அர்ச்சுனா ராமநாதன் அவர்களும் இடம்பெறுகின்றபடியால் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க போகிறார், எவ்வாறான கலந்துரையாடலில் அந்த செயலாளரோட ஈடுபட போகிறார் அல்லது அவர் கலந்துரையாடலில் ஈடுபட மாட்டாரா என்பது பொறுத்திருந்தால் நாங்கள் பார்க்க வேண்டும். என்றாலும் மக்களுடைய எதிர்பார்ப்புகளாக பல்வேறு பிரச்சனைகள் காணப்படுகின்றன. இந்த நாட்டினுடைய பிரதானமான பிரச்சனையாக காணப்படுகிறது இனப்பிரச்சனை. இனப்பிரச்சனை காரணமாகத்தான் இறுதிப் போர் நடைபெற்றது. இறுதிப் போரில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள். பல துன்பங்கள் தமிழ் மக்களுக்கு அனுபவிக்கப்பட்டிருந்தது. நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். நிறைய அங்கவினர்களாக மாறியிருக்கின்றார்கள். பலர் காணாமல் போயிருக்கின்றார்கள். பலர் கைது செய்யப்பட்டு தற்போது அரசியல் கைதிகளாக சிறைகளில் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறு பல்வேறு பிரச்சனைகள் இந்த இனப்பிரச்சனை காரணமாக கடந்த 30 ஆண்டு காலத்துக்கு மேலாக இலங்கையில் நிலவிக்கொண்டு வருகின்றது. எனவே இது சம்பந்தமான சரியான விளக்கங்களை சர்வதேச மட்டங்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டியதென்ற 100% பொறுப்பு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை சார்ந்திருக்கின்றது. ஆனால் இதுவரை காலமும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவ்வாறான கனதியான வேலைகளை செய்தார்களோ என்பது சந்தேகத்துக்குரிய விடயங்களாக காணப்படுகின்றது. பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழல் மாறி தமிழ் மக்களிடம் வாக்குகளை பெறுகின்ற போது இங்கு ஒரு கதையும், அரசியல்வாதிகளாக மாறிய பிறகு பாராளுமன்றத்துக்கு சென்று அங்கு ஆளுங்கட்சியினருடன் இன்னொரு கதையும், இவ்வாறாகத்தான் இவர்களுடைய அரசியல் பயணம் கடந்த பல கால் நூற்றாண்டு காலமாக பயணித்து கொண்டிருக்கின்றது. எனவே இனிவரும் காலங்களில் இவ்வாறான இவர்களுடைய இந்த வேலைகள் தமிழ் மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தப்பட்டு இருக்கிறதன் காரணமாக அண்மைய பாராளுமன்ற தேர்தலினுடைய முடிவுகள் இவர்களுக்கு சரியான பாடத்தை கற்பித்திருக்கிறது. எனவே இதிலிருந்து மீண்டெழ வேண்டுமாக இருந்தால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கனதியான நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் சார்பாக எடுக்க வேண்டும். பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன் மாதிரி இவர்கள் இருப்பார்களானால் தமிழ் மக்கள் சரியான பதிலடிகளை தேர்தல் காலங்களில் இவர்களுக்கு வழங்குவார்கள். இனிவரும் காலங்கள் அதாவது ஒரு சில மாதங்களில் உள்ளூராட்சி தேர்தல் இருக்கிறது. அதன் பின்னர் இந்த வருட இறுதிக்குள்ள மாகாண சபை தேர்தல் இருக்கிறது. எனவே தற்பொழுது பிரித்தானியாவிலிருந்து வருகின்ற பிரித்தானிய அரசாங்கத்தினுடைய செயலாளருக்கு இந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கனதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டியது காலத்தின் தேவையாக கருதப்படுகின்றது. இவர்கள் இங்குள்ள பல்வேறு பிரச்சனைகளை எடுத்து கூறி தமிழ் மக்களினுடைய இருப்புக்கும் அவர்களுடைய நிம்மதியான வாழ்வுக்கும் பல செயற்பாடுகளை கனதியாக செய்ய வேண்டியது இவர்களுக்கு காலம் இட்டுள்ள ஒரு கட்டளையாக கருதப்படுகின்றது. இது சம்பந்தமாக சர்வதேச விசாரணைகள் ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமை ஆணைக்குழு போன்றவற்றில் இடம்பெற்று வருகின்ற நிலையில் மனித உரிமை அமையம், அதாவது ஐக்கிய நாடுகள் சபைக்கான மனித உரிமை அமையம் அனுரா பதவியேற்ற கையோடு ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தது. அதாவது இலங்கையில் இறுதிப் போரில் நடைபெற்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பான ஆதாரங்களை சேகரிப்பதற்கான அனுமதிகளை தருமாறு, ஆனால் அனுரா அரசாங்கம் அதை உடனடியாக மறுப்பு தெரிவித்தது மட்டுமில்லாமல் அவ்வாறு தமது நாட்டுக்குள் வந்து அவ்வாறான ஆதாரங்களை சேகரிக்க முடியாது என்று சொல்லியும் தமது உள்ளூரிலே அதற்கான பொறுப்புக்கூறல் செயற்பாடுகள் நடைபெறும் என்று சொல்லியும் அனுரா குமார திசாநாயக்கா ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது அவர்களுடைய அனுரா திசாநாயக்காவுடைய அரசாங்கம் சார்ந்த அதிகாரிகளால் அந்த கருத்து வெளியிடப்பட்டிருந்தது. இது சம்பந்தமாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கடுமையான ஒரு விமர்சனத்தையும் கவலையையும் வெளியிட்டிருந்தது நீங்கள் அனைவரும் அறிந்திருந்தது. அதாவது அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அப்பொழுதுதான் சுயேட்சை குழுவில் போட்டியிட்டு ஊசி சின்னத்தில் சுயேட்சை குழுவில் யாழ் மாவட்டத்தில் போட்டியிட்டு
அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அன்றைய தினம்தான் வெளிவருகின்றார். அவர் பாராளுமன்ற உறுப்பினர் தகுதியை பெற்று வெளிவருகின்ற அதே நாளில் இந்த பொறுப்புக்கூறலுக்கான விசாரணைகள் நடத்துவதற்காக இலங்கை அரசாங்கம் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று சொல்லி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபைகள் இலங்கையை கோரிக்கை விட்டதன் பின்னணியில் அனுரா கூறிய கருத்துக்கான விமர்சனத்தை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் நெஞ்சு வலிக்குது இவ்வாறான கருத்தை அனுரா குமார திசாநாயக்கா வெளியிட்டிருக்கின்றார். அதாவது இலங்கையிலுடைய இறுதிப் போரில் நடைபெற்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்பான அரசுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தொடர்பான ஆதாரங்களை சேகரிப்பதற்காக இலங்கைக்கு வருவதற்காக எடுக்கப்பட்ட மனித உரிமை ஆணைக்குழுவினுடைய முடிவுகளுக்கு அனுரா எதிர்ப்பு தெரிவித்ததான் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு வேதனையை ஏற்படுத்தியது. எனவே இதன் பின்னணியில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அதாவது இளைஞருடைய இனப்பிரச்சனை சம்பந்தமாக பிரித்தானியாவில் இருந்து வருகின்ற செயலாளருடன் கதைப்பாரா? அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. அர்ச்சுனா ராமநாதனுக்கு அண்மையில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டன. அரசாங்கம் செய்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் விமர்சித்திருக்கின்றார். அதாவது அனுரா அரசாங்கத்தோடு தான் சேர்ந்து இயங்கக்கூடிய சூழல் இருப்பதாகவும் அரசாங்கம் மக்களுக்கு சரியானதை செய்தால் சேர்ந்து இயங்குவேன் என்று சொல்லியும் மக்களுக்கு பிழையானதை செய்தால் அந்த அரசாங்கத்தை அந்த பிழைகளை சுட்டி காட்டி பிரிந்து இயங்குவேன் என்று சொல்லியும் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். இந்த நாட்டின் பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணம் இனப்பிரச்சனை. எனவே இனப்பிரச்சனைக்கான தீர்வு ஒன்றை வழங்குவது சம்பந்தமாக எந்த ஒரு சிறிய அறிகுறிகளையும் இல்லாத நிலையில் தான் அனுரா குமார திசாநாயக்கா காணப்படுகின்றார். இது சம்பந்தமாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவரும் இது சம்பந்தமான காத்திரமான நடவடிக்கைகளை அனுரா குமார திசாநாயக்காவிடம் முன்வைத்த மாதிரி தெரியவில்லை. எனவே இது ஒரு சந்தர்ப்பமாக அமைகிறது. அதாவது பிரித்தானிய நாட்டினுடைய இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கான வெளியுறவு செயலாளரான கத்ரின் பெஸ்ட் 2 நாள் உத்தியோகபூர்வ பயணமாக மேற்கொள்ள அந்த பயணத்தில் இலங்கைக்கு வர உள்ளார். எதிர்வரும் 26ஆம் தேதி திங்கட்கிழமை இலங்கைக்கு வருகை தரும் அவர் ஜனாதிபதி அனுரா குமார திசாநாயக்கா, பிரதமர் கருணி அமரசூரிய, வெளிவிவகார அமைச்சர் விசித கோரத், எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா உள்ளிட்டவர்களை சந்தித்து உரையாட உள்ளார். அதனைத் தொடர்ந்து சில பிரதான அரசியல் கட்சிகளின் பிரதான பிரமுகர்களையும் சந்திக்க உள்ளார். அவர் சிவில் அமைப்புகளின் தலைவர்களையும் சந்திக்க உள்ளார். பின்னர் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்து வடக்கு மாகாண ஆளுநர், தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், யாழ் வர்த்தக சங்கத்தினர் மற்றும் சிவில் தரப்பினர் உள்ளிட்டவர்களை சந்தித்து கலந்துரையாட உள்ளார். தொடர்ந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சற்குண ராஜாவுடன் சந்திப்பில் ஈடுபட உள்ள அவர் யாழ் பல்கலைக்கழகத்தில் நடைபெறவுள்ள தரைக்கீழ் நீர் மற்றும் காலநிலை சம்பந்தமான நிகழ்விலும் பங்கேற்க உள்ளார். எனவே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த பிரித்தானிய செயலாளர் இலங்கை யாழ்ப்பாணத்துக்கு யாழ்ப்பாணத்தில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்திக்கின்ற சந்தர்ப்பம் அர்ச்சுனா ராமநாதனுக்கும் ஒரு சந்தர்ப்பமாக அமையும். அவ்வாறு வருகின்ற கதரின் பெஸ்ட் என்பவருடன் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் நிறைய கருத்துக்களை முன்வைக்க வேண்டும். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் எதிர்வரும் சில மாதங்களில் உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிட வேண்டிய சூழல் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார். எனவே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இவ்வாறான வெளிநாட்டு தூதர்களுடன் கதைக்கின்ற கருத்துக்கள் தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பை பெறுகின்றது. எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலே அது ஒரு செல்வாக்கை அர்ச்சுனா ராமநாதனுக்கு கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. இங்கே நடைபெறுகின்ற சாதாரண பிரச்சனைகளை நாங்கள் பார்த்தோமென்றால் போலீஸ் அராஜகம், இராணுவ நெருக்கடிகள், இவ்வாறான பல பிரச்சனைகளையும் காணப்படுகின்றன. தொடர்ந்தும் பயங்கரவாத தடை சட்டம் அமலில் இருக்கின்றது. பயங்கரவாத தடை சட்டம் இதுவரை நீக்குவதற்கான எந்த ஒரு அறிகுறியையும் அரசாங்கம் கொண்டிருக்கவில்லை. எனவே இந்த பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பாக அண்மையில் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா கூட ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். இந்த தடை சட்டத்தை உடனடியாக நீக்கும்பாங்க. ஆனால் இது சம்பந்தமான எந்த நடவடிக்கைகளையும் அனுரா குமார திசாநாயக்காவுடைய ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. எனவே இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் என்பது தமிழ் மக்களுக்கு எதிராக ஆரம்பத்தில் பாவிக்கப்பட்ட போதும் தற்போது அரசுகள் தமக்கு எதிரான தமது இனத்தையே இந்த சட்டத்துக்கு உட்படுத்தி அவர்களுக்கும் தண்டிக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படுவதன் விளைவாகத்தான் எதிர்க்கட்சித் தலைவர் அந்த பாராளுமன்றத்தில் இவ்வாறான கருத்தை முன்வைத்திருக்கின்றார். இந்த கருத்தை தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரித்தானிய செயலாளர் கதரின் வெஸ்ட் அவரை சந்திக்கின்ற போது முன்வைத்தால் சால சிறந்ததாக இருக்கும். குறிப்பாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த கருத்தை முன்வைப்பாரா என்பது நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இதைவிட அண்மையில் சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகளால் எடுக்கப்பட்ட நடவடிக்கைக்கு
ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கம் தெரிவித்திருந்த எதிர்ப்பையும் இந்த இடத்தில் சுட்டிக்காட்டி உள்ளக விசாரணைகளை விட சர்வதேச விசாரணைகள், வெளியக பொறிமுறைகள், மூன்றாம் தரப்பினுடைய விசாரணைகளை வலியுறுத்த வேண்டிய அவசியத்தை தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையில் எடுக்க வேண்டியது ஒரு முக்கியமான காலத்தின் தேவையாக காணப்படுகின்றது. தற்பொழுதும் இலங்கையில் யாழ்ப்பாண குடாநாட்டில் வடக்கு கிழக்கில் தமிழர் தாயகங்கள போரில் இருந்தது போன்ற ஒரு செயற்பாடுகளாக இராணுவ முகாம்கள், இராணுவ செயற்பாடுகள் காணப்படுகின்றன. வடமராட்சியில் அண்மையில் கற்கோவளம் என்ற பிரதேசத்தில் காணப்பட்ட இராணுவ முகாம் அகற்றப்படுவது சம்பந்தமாக கூறப்பட்ட போதும், 1 மாத காலக்கெடு அரசாங்கத்தால் விதிக்கப்பட்ட போதும் அந்த முகாம் இதுவரை நீக்கப்படவில்லை, அகற்றப்படவில்லை. இதைவிட அரசியல் கைதிகளினுடைய பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனைகளாக காணப்படுகின்றன. 1973 காலப்பகுதியிலிருந்து இன்று வரை தமிழ் அரசியல் கைதிகள் வகை தொகையின்றி கைது செய்யப்பட்டு ஜெயிலில், அதாவது சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். தமிழ் அரசியல் கைதிகள் 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு கூடுதலான தமிழ் அரசியல் கைதிகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த தமிழ் அரசியல் கைதிகள் சம்பந்தமாக முன்னுக்கு பின்னுக்கு முரணான கருத்துக்களை அரசாங்கம் வெளியிட்டு வருகின்றது. அண்மையில் அரசாங்கத்தின் அமைச்சர்கள், பொறுப்பு வாய்ந்த அமைச்சர்கள் தமிழ் அரசியல் கைதிகள் எவரும் இல்லை என்ற கருத்துரைத்திருக்கின்றார்கள். இந்த கருத்துக்களை தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கதரின் வெஸ்ட் என்கின்ற இலங்கையில் இருக்கின்ற பிரித்தானிய செயலாளரிடம் கனவியாக எடுத்துரைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை தமிழ் மக்கள் வலியுறுத்துகின்றார்கள். இதைவிட காணாமலாக்கப்பட்டோர் என்பது நிறைய பிரச்சனைகளாக காணப்படுகின்றது. காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பாக காணாமலாக்கப்பட்டவர்களுடைய உறவுகள், அதாவது குழந்தைகள், இளைஞர்கள், யுவதிகள், முதியவர்கள், மூதாட்டிகள் என்று சொல்லி வகை தொகை இன்றி பல வருடங்களாக போராட்டம் நடத்தப்படுகின்றன. காலத்துக்கு காலம் இங்கு வந்த அரசுகளால் அந்த போராட்டக் குழு பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்திருக்கின்றது. அதாவது இராணுவ புலனாய்வு பிரிவுகளால் அந்த குழுவுக்கு பல்வேறு நெருக்கடிகள் தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டிருந்தன. என்றாலும் அவர்கள் எவருடைய துணையுமின்றி இந்த காணாமலாக்கப்பட்டோர் தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள். இது சம்பந்தமாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவரும் எப்பொழுதும் கருதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்பது பலருடைய குறைபாடாக காணப்படுகின்றது. எதிர்வரும் 26ஆம் தேதி திங்கட்கிழமை யாழ்ப்பாணத்துக்கு வந்து தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்திக்கின்ற போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதற்கான ஆதாரங்கள், உறுதிப்பாடுகளை முன்வைத்து காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான கருத்துக்களை கதரின் வெஸ்ட் என்பவரிடம் எடுத்து காட்டுவது சால சிறந்ததாக இருக்கும். இதைவிட சிறு சிறு பிரச்சனைகள் என்று சொல்லி தமிழ் மக்களுக்கு எதிராக பல்வேறு பிரச்சனைகள் காணப்படுகின்றன. அதாவது காணி அபகரிப்பு, நிலம் சூறையாடப்படுதல், நில ஆக்கிரமிப்புகள், பௌத்த கோயில்கள் உருவாக்குதல், உதாரணம் குருந்தூர் மலை பிரதேசங்கள் நடைபெறுகின்ற பிரச்சனைகள், இதைவிட மயிலிட்டி பிரதேசத்தில் தனியார் காணிகளில் கொண்டு வந்து அடாத்தாக அமைக்கப்பட்ட புத்த கோயில்கள், கிழக்கு மாகாணத்தில் மேய்ச்சல் நிலங்கள், சிங்கள குடியேற்றங்கள், இது சம்பந்தமான பல்வேறு பிரச்சனைகளை தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கதைக்க வேண்டும். குறிப்பாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த பிரச்சனைகளை சுட்டி காட்டுவதற்கு முன்வர வேண்டும் என்பது இங்குள்ள மக்களுடைய எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றது. மேலும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு அண்மையில் நாடாளுமன்றத்தில் பேசும் உரிமை மறுக்கப்பட்டிருந்தது. அதாவது பேசுவதற்கான நேரம் ஒதுக்குவதில் பெரும்பான்மையின ஆளுங்கட்சியோ அல்லது எதிர்கட்சியோ அவருக்கான நேரத்தை கொடுப்பதில் பல பிரச்சனைகள் காணப்பட்டது. இது சம்பந்தமாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்ற சபாநாயகர்களிடம் பல தடவைகள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். அவர் ஒரு முறை சர்வதேச ரீதியாக ஐக்கிய நாடுகள் சபைக்கு இந்த பிரச்சனையை கொண்டு செல்ல போவதாகவும் சில ஊடகங்களில் கருத்துக்கள் வெளியாகி இருந்தன. எனவே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு தமிழ் எம்பிக்கு பேசுவதற்கான நேரம் ஒதுக்கித்தர முடியாத இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்களினுடைய அபிலாசைகளை எவ்வாறு தீர்த்து வைக்கப் போவது என்பது தொடர்பான ஆதாரங்களை இந்த இடத்தில் சமர்ப்பித்து பிரித்தானிய செயலாளர் கதரின் வெஸ்ட் என்பவருக்கு எடுத்துக்காட்டுவதனூடாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தல் மட்டுமில்லை, அதற்கு அடுத்த படியாக வருகின்ற மாகாண சபை தேர்தலிலும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் முன்னிலையில் நிற்பார் என்பதற்கான கட்டியங்களாகவும் அத்திவாரங்களாகவும் இவை அமையும். பிரித்தானியாவின் இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கான வெளியுறவு செயலர்
கத்தரின் வெஸ்ட் 2 நாள் உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொண்டு இலங்கை வருகை தர உள்ளார். இந்த இலங்கை அவருடைய வருகை தருகின்ற திகதி 26ஆம் தேதி திங்கட்கிழமையாகும். எனவே அவர் வருகின்ற போது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்திக்க உள்ள சூழ்நிலையில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இங்கு நடைபெறுகின்ற பாரிய பல்வேறு பிரச்சனைகள் சம்பந்தமான ஆதாரங்கள் தகவல்கள் என்பவற்றை சரியான முறையில் சேகரித்து சம்பந்தப்பட்ட பிரித்தானிய வெளியுறவுத்துறை செயலர், அதாவது இந்தோ பசிபிக் பிராந்தியத்துக்கான வெளியுறவு செயலர் கத்தரின் வெஸ்டுடன் இங்கு நடைபெறுகின்ற தவறுகள், இங்கு நடைபெறுகின்ற பிரச்சனைகளை சுட்டி காட்டுவதன் ஊடாக எதிர்காலத்தில் இது போன்ற பிரச்சனைகளிலிருந்து தமிழ் மக்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்வையும் பெற்றுக் கொடுப்பதற்கு இவர்கள் முன் வருவார்களா? குறிப்பாக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலருக்கு கதைக்கின்ற, அதாவது மொழி பிரச்சனை இருக்கலாம். ஆனால் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு ஆங்கில மொழி மிகவும் சரளமாக தெரியும் என்ற காரணத்தினால அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இவ்வாறான கனதியான நடவடிக்கைகளை எடுத்து தமிழ் மக்களுக்கான வித்தியாசமான சில சேவைகளை அவர் செய்வாரா என்பது பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்.